அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிளட் அண்ட் பிளாக் அப்படின்ற ஒரு ஹாரர் கலந்த சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு அண்ட் உங்களை இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா 1999 காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு பெரிய பங்களா அண்ட் அதுக்குள்ள ரத்தம் வழிய சாகர தருவாயில ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஷைனி அப்படின்னு படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படின்ன மாதிரி ஒரு முகம் தெரியாத பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா இவங்களை சந்திக்கணும் அப்படின்ன மாதிரி வராரு. போலீஸ்காரங்க அமுச்சு விட்டாங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்ல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த நபரும் அந்த முதல் கேள்வியா அந்த ஜான்சன் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர் கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு கேட்க இதுக்கு அந்த லேடியோட பதில் என்ன அப்படின்னா அவன் ஒரு சீரியல் கில்லர் கிடையாது. அவன் இந்த மனுஷ மாமிசங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க இல்லையா, கேனிபல்ஸ், அந்த இனத்தை சேர்ந்தவன் தான். ஸோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அவனோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சாக்கணும் அப்படின்ற மாதிரி 2ஆம் உலக போர் நடந்துச்சு இல்லையா, அப்ப கொண்டு போறாங்க. ரஷ்யா ஜெர்மனி 2 பேருக்கும் பயங்கரமான போர் போய்கிட்டே இருக்கு. இந்த போர்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜெயிக்கிறாங்க. இதனால பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது ஜெர்மனியோட ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, நைட்டோட நைட்டா ரஷ்யா அசந்த நேரமா பார்த்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ரஷ்ய அரசு எப்படியாவது ஜெர்மனியை மறுபடியும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்யறாங்க. அந்த சமயத்துல தான் ஜான் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அவர் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தடை பண்ணி அவர் ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களை அட்டாக் பண்ணணும், அதாவது ஜெர்மனியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவரை கொண்டு வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா 168 மணி நேரம் மனுஷனோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்ற ஒன்னே இருக்காது. ஸோ அது ஒரு வாயு மூலமா பார்த்தீங்கன்னா இவர் மனுஷனோட உடம்புக்குள்ள செலுத்துவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸை வச்சு தான் பிராக்டிஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி. இப்போ கவர்மெண்ட்டே வந்து கேட்கறதால ஒரு நிபந்தனை பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் நான் எலிகள் எல்லாத்தையும் வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு உண்மையான மனிதர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்ல இதுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கல. ஜெர்மனி ஆளுங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க போய் நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் பேச ஒரு 5 பேர் முன் வராங்க. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கண்ணாடி அறை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போட்டுட்டு அந்த வாயுவை இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 168 மணி நேரம் அவங்க தூங்காம என்ன பண்றாங்க, இது சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா முழு நேரமா கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 4 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு. 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தானாகவே கழுத்தை கிழிச்சுக்கிட்டு இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல உள்ள இருக்க ஒருத்தருக்கும் பயங்கரமா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இதுல இருக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தன்னோட ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலா பாஸா அப்படின்றத அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த கண்ணாடியில் அப்படியே பூச ஆரம்பிக்கிறாரு. மிச்சம் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி அங்க இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் வச்சு அப்படியே அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படின்றது அந்த வெளியில இருக்க சயின்டிஸ்ட்க்கு தெரியாது. சில நாட்களா அது உள்ள இருந்து சத்தம் மட்டுமே தான் வந்துகிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள போறதா தெரியல, பயத்துல நின்றுகிட்டே இருக்கு. ஒரு சில நாட்கள் போக ஆரம்பிக்குது, சுத்தமா சத்தமே இல்லை. அந்த சமயம்னு பார்த்து ரஷ்யன் கவர்மெண்ட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க சீக்கிரம் முடிச்சாக்கணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி அப்டேட் எல்லாம் கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. இதனை எப்படி முடிக்கிறது அப்படின்னு மாதிரி ரஷ்யன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு பாதுகாப்போட உள்ள என்னதான் நிலைமை இருக்கு அப்படின்னு மாதிரி பார்க்கலான்னு போக அங்க இருக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா உள்ள 5 பேர் இருந்தாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையும் பிச்சு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அழுகி போன நிலையில இந்த உடல்கள் எல்லாமே கிடக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் உயிர் இருக்குன்னு தெரிய வருது. அவரை வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நார்மல் மனுஷனுக்கு கொடுக்குற மருந்தை விட பல மடங்கு அதிகமான அளவுள்ள மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனுஷனை கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிட்டு வரும்போது அந்த சயின்டிஸ்ட் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் சக்சஸ்ன்னு எழுதுவா இல்ல ஃபெயிலியர்னு எழுதுவான்னு கேட்க அவர் அது எதிரில் இருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பாஸா ஃபெயிலா அப்படின்றதுலாம் தெரியாது, ஆனா உன்னோட மொத்த உருவம் தான் நான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இறந்து போறாரு. இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது ரஷ்யன் கவர்மெண்ட் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ இவரை வெளியே விட்ட ஆபத்து அப்படின்ற மாதிரி அவரை தூக்கில போட்டுடுறாங்க. சோ இந்த ஜான் ரிச்சர்ட்டோட பையன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ரஷ்யன் கவர்மெண்ட்டை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு மாதிரி அப்பா கைவிட்டார் இல்லையா, அதை இவர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு காட்டுக்குள்ள நடத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஒரு இந்தியன் பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. அண்ட் போக போக இவங்களுக்கு ஒரு குழந்தை
குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஜான் ரிச்சர்ட் அப்படின்ற அவரோட அப்பாவோட பேரை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்தியாவுக்கு வராங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜான் ரிச்சர்டோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் மேலேயே பயன்படுத்தி, அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் மேலேயே பயன்படுத்தி அவர் ரொம்ப கொடூரமான முறையில் தண்ணியே பிடுங்கி சாப்பிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உயிரோடு இருக்கிறது இந்த ஜான் ரிச்சர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் அப்பா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தனக்குள்ள செலுத்தினா இல்லையா, அப்ப பிறந்தவன் தான். ஸோ அவனுக்குள்ள அந்த கேனபிலிசம் அப்படியே இருக்கும். அவன் அரக்கன் மாதிரியானவன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் அப்படியே கட் பண்ணா இவங்க அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு பிளாஷ்பேக்கா போக ஆரம்பிச்சு. ஸோ சைனியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்எல்ஏவா இருப்பாரு. முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருப்பாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட ஷைனியும் அவங்களோட காதலனும் வெளியே போகணும்னு முடிவு பண்றாங்க. அண்ட் ஷைனியோட காதலனோட ரெசார்ட் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நீலகிரிக்கு போக அங்க பாத்தீங்கன்னா ரெசார்ட்ல தனிமையில இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத நபர் இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறார். அண்ட் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்டிகள்ல அடப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மூச்சு கூட விட முடியல. முதல்ல பயங்கர இருட்டா அங்கங்க கத்தி பாக்குறாங்க. உதவி கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க கையில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இத்தோட முடிவுல ரெண்டு பேருமே கை தவுக்குறாங்க. அண்ட் ரெண்டு பேரோட பெட்டிக்குள்ளேயே ஒரு லைட்டர் பாத்தீங்கன்னா இருக்கு. அது மூலமா அங்க வெளிச்சத்தை உண்டு பண்ணிக்கிட்டே யாராயி எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா கத்திக்கிட்டே இருக்கு. திரும்பி எந்த சத்தமும் வரதா தெரியல. இதனால நம்ம எங்கேயே சாக போறோமா அப்படின்ற எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் இவங்களோட போன் இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. உடனடியா போன் பண்ணி உதவி கேட்கணும் ட்ரை பண்ணேன். இவங்க ஃபோன் பண்ணுற நேரம்னு பார்த்து சில கால்கள் கனெக்ட் ஆகல. அப்படியே கனெக்ட் ஆனாலும் சரியா ரெஸ்பான்ஸ் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பயத்தில் இவங்க நடுங்கிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்து ஜான் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி அதை பீஸாக போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் உள்ள அடப்பட்டு கிடக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஜான் ரிச்சர்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு காரணத்துக்காக தான். அது என்ன அப்படின்னா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே செலுத்த போகிறேன். அதுக்கப்புறம் உங்களை வச்சு தான் நான் எல்லாத்தையும் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மலாம் சொல்ல இந்த சைடு ஷைனி இருக்காங்க இல்லையா, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் கேளு, நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படியா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உன்னோட அப்பா என்ன மாதிரி ஆளு அப்படின்றது எனக்கு தெரியும். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு 1.5 கோடி தேவைப்படுது, அதை மட்டும் நீ ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனு உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு இல்லையா, உன்னோட தம்பியோட நம்பர் பின்னாடி இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க தம்பிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அந்த பையன் நம்பல. ஆனால் அப்படியே கட் பண்ண ஜான் ரிச்சர்ட் இருக்கா இல்லையா, அவன் இவங்க உண்மையிலே கடத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் அந்த பையனுக்கு அனுப்பிச்சு விட அவன் பயந்து போறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பணம் கேட்டு மிரட்டுறானே அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் தான் உன்னோட அப்பா ஊரில் இல்லை பிளான் போட்டு தானே கடத்திருக்கானுங்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டு அக்காவை கூப்பிட்டு வந்துடுவோம், எதுவாக இருந்தாலும் அப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த கொலைகாரன் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறான். இவங்கள தூரம் போக சொல்லி அந்த பணம் இருக்கிற பையன் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பானுங்க. அந்த பணப்பை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மொபைல் ஃபோனை போட்டிருப்பான். ஸோ அந்த மொபைல் ஃபோன் மூலமாக அவன் எங்கே போய்கிட்டு இருக்கான் அப்படின்றத ட்ராக் பண்ணி இவனுங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பிளான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு கிளம்புறானுங்க. இன்னொரு பக்கம் ரோட்ல ஒரு நபர் தனியாக போய்கிட்டே இருக்கும்போது தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. வேகமாக அவங்க வீட்டுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் பின்னாடி சீரியல் கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் நின்றுகிட்டு இருக்கான். அவரை துண்டு துண்டா வெட்டிட்டு அவரோட டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு போறான். அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வளர்க்குற ஒரு குட்டி பையன் மாதிரி இருப்பான், பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருப்பான். அந்த பையன் அந்த கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்க இவர் துண்டு துண்டா வெட்டி இவர் கொஞ்சம் சாப்பிடுறாரு, அந்த பையனுக்கு போடுறாரு. ஸோ மனுஷ மாமிசத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கொடூரமான விஷுவலைசேஷனை நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி இங்க அடப்பட்டு கிடக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போகும். அவங்க ரெண்டு பேரையும் கொடுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சைக்கோ கொலைக்காரன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவன் இருக்கிற இடத்த தேடி ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டு பக்கத்துல என்டர் ஆயிடுறாங்க. வெளியில ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோ கொலைக்காரன் வெளியே போகும்போது அவனுங்க 2 பேரும் ஒரு பக்கமா வீட்டை சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள பயங்கரமான துர்நாற்றம் அண்ட் நிறைய மனித கறிகள்லாம் இருக்கிறத பார்த்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. 2 சபப்பெட்டி
பாக்குறானுங்க. ஸோ அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்ற மாதிரி அந்த பெட்டியை பாத்தீங்கன்னா திறந்து விட்டுடுறா. அந்த அதுல இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. ஸோ திறந்து விட்டது பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பியா தான் இருக்கும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது என்ன இடம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லடா, முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும் அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் கில்லருக்கு தெரியாம தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சீரியல் கில்லருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி 2 சைடும் ஐடென்டிக் கேம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. இத்தோட முடிவுல ஹீரோயினோட தம்பி கூட ஒரு பையன் வந்தா இல்லையா, அந்த பையன் வேற சைடு போய் ஒளிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோஃபாக்கு கீழே இருப்பான். இங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேகமா அங்க தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ண இந்த சீரியல் கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண் எதிர அந்த பையனை துண்டு துண்டா வெட்டி அவனோட மூளை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தர் வளர்க்குறாரு சின்ன பையன், அவங்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அந்த பையன் பாத்தீங்கன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். சோ இங்க இருக்கிற எல்லாருமே இரையாக போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயத்தை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு அந்த 3 பேர் மிச்சம் இருக்காங்க இல்லையா, அவங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கே தெரியாம ஸ்பிளிட் ஆகுறேன். ஹீரோயினோட தம்பி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு போயிடுறான். அவனை பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைக்காரன் பாத்துட்டான். சும்மா விடுவானா, கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையும் கிழிச்சு அவனோட கண்ணு நெஞ்சு எல்லாத்தையும் நோண்டி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவனை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது வேற எங்கேயோ சத்தம் கேக்குதா. அண்ட் தன்னோட தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா இங்க ஓடி வந்து பாக்குறாங்க. தம்பியால உயிர் பழைக்க முடியாது அப்படின்ற என் தம்பி இந்த இடத்துக்கு என்னாலதான் வந்தா, என் தம்பி இப்ப நான் இழந்துட்டேனே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. சீரியல் கில்லரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இடத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்க இவங்களோட காதலன் பிரேவா ஒரு டிசிஷன், இவங்க 2 பேருமே கண்டிப்பா இங்க தப்பிச்சு போக முடியாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. இதனால அவனை நான் டைவர்ட் பண்றேன், நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் வெளி உலகத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி யாரும் சாகவே கூடாதுமா, என்ன நம்புறல்ல நீ அப்படின்ற மாதிரி இவர் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைக்காரனை டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அவன் இவங்களை பிடிச்சி ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணி ரத்தம் தெறிக்க இவரை அப்படியே வெட்டி வீசிடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க டைவர்ட் ஆயிட்டாங்க இல்லையா, வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீரியல் கில்லர் அவங்கள பின் தொடர்ந்துகிட்டே இருக்காரு. நான் அப்படியே கட் பண்ண இவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட கனவுல அப்ப கூட அதே இடத்துல இருக்கிற மாதிரியும் அங்க மனித உடல்கள் எல்லாமே பரிமாறிக்கிட்டு இருக்க மாதிரியும் கெட்ட எண்ணங்களா தோணிக்கிட்டே இருக்கு. நான் அப்படியே கட் பண்ணி இவங்க கிட்ட வருது, ஒரு மனுஷன் தூங்கல அப்படின்னா வெறி பிடிச்ச மாதிரி ஆவா அப்படின்றது நிறைய இடங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அங்க தூக்கம் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம மனுஷனோட சராசரி தூக்கம் பாதிச்சிருச்சு அப்படின்னா அவனோட ஆட்டிடியூடே மொத்தமா மாற ஆரம்பிக்குது இல்லையா. இப்படி மனுஷனோட வாழ்க்கையில தூக்கம் அப்படின்ற ஒன்று அவசியமானதா இருக்கு. அந்த தூக்கத்தை நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரி புறக்கணிச்சோம்னா இப்படிதான் வந்து நிக். ஸோ தூக்கம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா ஜான் ரிச்சர்சன் மாதிரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி முடிக்க அந்த சமயத்துல நீங்க அவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற எதிரில் இருக்க ஒரு நபர் கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லா இடங்களையும் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்களே, சீரியல் கில்லரை இவங்க பின்பக்கமா பார்த்திருப்பாங்களே தவிர முன்பக்கமா பார்த்ததே கிடையாது. இறந்து போனவங்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஸோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த சீரியல் கில்லர் தான் அப்படின்றத சொல்லாம சொல்லி அப்படியே கட் பண்ணா இப்போ இது நேரம் வரைக்கும் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, அவங்களோட உடல் ஒரு பிரிட்ஜ் மேல கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் போக ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த நபர் அவங்கள கடத்தி அவங்கள கொலை பண்ணி அந்த உடலை பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் பொறுமையா கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் மனுஷனுக்கு பசி அப்படின்ற ஒன்று ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் நான் அங்க வருவேன். என்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிவில்லாத ஒண்ணு, இதை வெற்றி அடைகிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரோட இவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதுல ஏதாவது நிறை குறைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.